வத்தலகுண்டு பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர் இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவம் நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் சிசிடிவி பதிவுகளை வைத்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தேனி மாவட்டம் பொன்னிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாடசாமி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து வத்தலகுண்டு பகுதியில் திருடிய 4 இருசக்கர வாகனம் மற்றும் வெளி மாவட்டங்களில் திருடிய 4 இருசக்கர வாகனங்கள் என மொத்தம் 8 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாடசாமியை சிறையில் அடைத்தனர். கொத்தனார் வேலை செய்து வந்த மாடசாமி பகல் நேரங்களில் நூதனமான முறையில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் இரவு நேரத்தில் கருஞ்சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இந்த காட்சியானது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சியானது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பூங்கா ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் உடனடியாக வனத்துறையினர் கருஞ்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தாராபுரத்தில் திமுகவிற்கு வாக்களித்த தாராபுரம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஊர்வலமானது திமுக நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கே பிரகாஷை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களை நேரில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதற்கு முன்னதாக அண்ணா சிலை பகுதியில் பட்டாசு வெடித்தும் ட்ரம் செட்டுகள் முழங்க ஊர்வலமாக பெரிய கடை வீதி, பூக்கடைக்காரர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கு இனிப்புகள் கொடுத்தனர். மேலும் தாராபுரம் நகரில் உள்ள 1 முதல் 30 வார்டுகளில் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று நன்றியை தெரிவித்தனர். திருப்பத்தூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள மஞ்சா குடோனில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான தர்பகராஜ் மேற்பார்வையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருப்பத்தூர் நகராட்சி அண்ணாநகர் பகுதியில் உள்ள மஞ்சா குடோனில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. நேற்று வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தமாக 1042 தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட விவிபேட் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. மேலும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பச்சைமுத்து, மாவட்ட வழங்கல் அலுவலர் சாந்தி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். சுங்குவார்சத்திரம் பகுதியில் தனியார் பெயிண்ட் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல ஆயிரம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட். இவர் அதே பகுதியில் பெயிண்ட் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது பெயிண்ட் கடையில் தீ விபத்து நேரிட்டு கடையில் இருந்த பெயிண்ட், ரசாயனம் போன்ற பொருட்களால் தீ கட்டுக்கடங்காமல் மளமளவென எரிந்தது. இதையடுத்து ஜேசிபி வாகனம் மூலம் கடையின் ஷட்டரை உடைத்து கடையில் இருந்த பெயிண்ட் பொருட்களை வெளியே அகற்றி ஸ்ரீபெரும்புத்தூர் தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அருகில் உள்ள குடியிருப்பு தனியார் ஏடிஎம் மையத்திற்கு தீயை பரவ விடாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடையில் வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து சுங்குவார்சத்திரம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடையின் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் மின்பொறி கிளம்பிய சில மணி நேரத்தில் கடையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.